ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். டீ கடையில் செய்யக்கூடிய அலம்பல் ரெசிபி. இதை வந்துட்டு வெங்காய போண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. அது எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா உதிரியாக ஆக்கணும். அதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்புத்தூள், அப்புறம் சீரகத்தூள். 1 டீஸ்பூன் சோம்புத்தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கே கடலை மாவு எடுத்துக்கணும். ஸோ அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் சும்மாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாத்தூள். இது வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். ஸோ இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சோடா உப்பும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். இது போல் ஒன்றா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு முடித்த பிறகு லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் உப்பு இருக்கான்னு. ஸோ உப்பு பார்த்துட்டு மறுபடி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் தளத்தளன்னே இருக்கணும். பக்கோடாவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல், அதை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கொஞ்சம் தளத்தளன்னே இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை லைட்டு வெளிச்சத்துக்கு அது வந்து இப்படி தெரியுது பாருங்கள் நல்லா. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து வடையெல்லாம் தட்ட வேண்டாம், உருண்டையும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படி கையில் உங்களுக்கு எந்த அளவு வருதோ கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுருங்க. ஆனால் எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். சிம்மில் எல்லாம் வச்சுக்கக்கூடாது. ரொம்ப கம்மியான தீயில் வச்சோம்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விடலாம். மாற்றி மாற்றி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம போட்ட உடனே திருப்பினோம்னா வெங்காயம் வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதுக்காக இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா நம்ம வேக விடணும். இந்த ரெசிபி வந்துட்டு நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போல்லாம் வந்துட்டு கடையில் வாங்கி அது சாப்பிட்றதில்ல. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. வெங்காயமும் கடலை மாவும் மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இது போல் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பார்க்கவே. ஸோ அது போல் இன்னொன்னே எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவையும் நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். எனக்கு மொத்தம் 5 வந்துச்சு. நான் செஞ்ச அளவுக்கு 5 போண்டா வந்துச்சு. ஸோ அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் சோடா உப்பு வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சோடா உப்பு இல்லாமல் நம்ம பொரித்து சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.